எத்தனை ரெஃபரன்சஸ், எவ்வளவோ சர்ப்ரைசஸ், யப்பா! குட் பேட் அக்லி திரைப்படத்துல எனக்கு பிடிச்ச பல விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறேன் கேளுங்க. ஏகே அவர்களோட மாஸ் மொமெண்ட், ஸ்டைலிஷான லுக், அவரோட கிளாஸி பிஹேவியர், அவரோட ரொமான்டிக் சீன்ஸ், அவரோட காமெடி எல்லா விஷயத்துக்கும் தீனி போடுற மாரி ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு படம் குடுத்திருக்காரு ஏகே ஃபேன்ஸ்க்காக. பொதுவா நெறைய திரைப்படங்கள்ல 1, 2 விஷயங்கள் ரெஃபரன்ஸா பார்த்திருப்பீங்க. இதுல ரெஃபரன்ஸ்க்கு மேல ரெஃபரன்ஸ்லாம் வந்து அடுக்கி தள்ளி காலிவுட்ல ஆரம்பிச்சு ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாருன்னா பாத்துங்களேன். கோட் திரைப்படத்துல தளபதி அவர்கள் தல ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. இதுல தல பாத்தீங்கன்னா தளபதி ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றாரு. காலிவுட்ல ஆரம்பிச்சு ஹாலிவுட் வரைக்கும் மணி ஹெய்ஸ்ட்லேருந்து ஒரு பக்கம் வந்து ஜான் விக்லேருந்து எல்லா ரெஃபரன்ஸையும் வந்து எங்கெங்க வைக்கணுமோ அது ரொம்ப திணிக்காம அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு ஃபயரா வச்சிருக்கிறது தான் படத்தோட மிகப்பெரிய வேல்யூட், மிகப்பெரிய பிளஸ். ஆடியன்ஸ்க்கு வந்து கைத்தட்டுற மொமெண்ட், விசில் அடிக்கிற மொமெண்ட் அள்ளி கொடுத்ததே இந்த மொமெண்ட்ஸ் தான். ஜிவி பிரகாஷ் குமார் அவரோட மியூசிக் வந்து ஃபுல் மார்க் கொடுத்துடலாம். நிறைய பாடல்கள் வந்து சர்ப்ரைசிங்கா ஒரு ரீமிக்ஸா பழைய பாடல்கள்லாம் வச்சிருந்தாலும் கூட சவுண்ட்ஸ்கேப்பை ரீ ரெக்கார்டிங்கா பின்னி பெடல் எடுத்துட்டாரு. படத்தோட எனர்ஜி வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹைல இருக்கிறதுக்கு ஜிவி பிரகாஷ் மிக முக்கிய காரணம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஆடியன்ஸ்க்கு பயங்கர நாஸ்டாலஜிக் மொமெண்டா கொடுத்த விஷயங்கள்ல ஒரு பக்கம் சிம்ரன், இன்னொரு பக்கம் த்ரிஷா, இவங்க வந்து அஜித் சாரோட வர காம்பினேஷன் சீன்ஸா இருக்கட்டும், சிம்ரன் அண்ட் த்ரிஷா அவங்க காம்பினேஷன் சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னா நிறைய லாஃப்டர் மொமெண்ட் வந்து தியேட்டர்ல கிரியேட் பண்ணிச்சு. செம்ம கிளாப்ஸுங்க இந்த சீன்ஸுக்குலாம். ஒரு பயங்கரமான ஹார்ட் கோர் அஜித் ஃபேனா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அஜித் சாரை நிக்க வச்சு, நடக்க வச்சு, அழக பார்த்து அணு அணுவா ரசிச்சு ரசிச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. குறிப்பா படம் முடிச்சுட்டு நீங்க வெளியே போகும்போது அந்த ப்ளூப்பர்ஸை பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. மானிட்டர்ல ஒரு டேரக்டர் உட்காந்துருக்காருன்னா என்ஜாய் பண்றதை பார்த்துருப்பீங்க. கத்தி விசில் அடிக்கிற மொமெண்ட் வரைக்கும் வந்து அந்த ப்ளூப்பர்ஸ்ல வந்து இருக்குது. அந்த அளவுக்கு அஜித் சாரை ரசிச்சு அனுபவிச்சு எல்லா ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ ஒட்டுமொத்தமா ஃபேன்ஸோட ரசிச்சு, என்ஜாய் பண்ணி, அனுபவிச்சு தியேட்டர்ல பார்த்து ரசிக்கிற மாரி ஒரு திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. எந்த அளவுக்கு நான் ரோஹிணி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஃபேன்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஸ்வீட்னா, என்ன மாரி கிரியேட்டிவா பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கத்தி தொண்ட அடைக்க கூடாதுன்னு ஹால் சிவிக்ஸ்லாம் குடுத்து விட்டுருக்காங்க. சோ ஸ்வீட் ஆஃப் தெம் இல்ல. குட் பேட் அக்லி ஏகே ஃபேன்ஸ் கொண்டாடும் ஒரு சிறப்பான தரமான வெற்றின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா சொல்லலாங்க. நீங்க படம் பார்த்துட்டு எந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கீழ தெரியப்படுத்துங்க. வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.